திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு பகுதி 14. தேரில் ஏறியதும் பழையனின் சிந்தனை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சென்றுவிட்டது. இந்த கோட்டையை விட்டு வெளியேறிவிட்ட பின் அவன் சிக்கல் எதையும் எதிர்நோக்கவில்லை. அதோடு குருவாள் நன்னனின் இடையில் துருத்தி கொண்டே இருந்ததால் எந்த விபரீதமும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கருதினான். எல்லாவற்றிற்கும் மேலாக சேர மன்னன் படையோடு புறப்பட்டு விட்டதும் அதனால் மதுரை கோட்டத்தில் உண்டாகக்கூடிய கெடுபிடியுமே அவனை ஆட்கொண்டு விட்டன. மன்னர் திறமைசாலிதான் என்றாலும் தனித்து இயங்குவது கஷ்டம் என்றும் தளபதி அதிகை எளிதில் உணர்ச்சி வசப்போடு கூடியவன் என்பதனால் அவனை அதிகமாக நம்பவும் முடியாது என்றும் கருதியதனால் தான் உடனடியாக மதுரை கோட்டைக்கு திரும்பிவிட விரும்பினான். ஆனால் நன்னன் நிலை மிகவும் வேறானதாக இருந்தது. அவனுடைய சிந்தனையும் தன்னுடைய உயிரை பற்றியும் நீலமணிகளை பற்றியுமே இருந்ததால் பழையனிடம் சிக்கி முதல் அந்த இரண்டையும் காப்பாற்றுவதிலேயே கவனமாக இருந்தான். அதனால் அவன் வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்தான். அந்த வாய்ப்போ அதிர்ஷ்டமோ அவன் தேரை நெருங்கும் வரை கிடைக்கவில்லை. தேரை நெருங்கிய போது தன் கையில் இருந்த நீல மோதிரம் அவன் நினைவிற்கு வந்தது. அதை நினைத்தவுடன் அவனுக்கு தப்பித்துவிட்ட சந்தோஷத்தை அளித்த அந்த மோதிரத்தை மெச்சிக்கொள்ளவும் செய்தான். மோதிரத்தில் இருந்த நீலக்கல் மிகவும் தரமானது மட்டுமல்ல, பிரகாசம் மிக்கவும் இருந்தது. இரவு நேரங்களில் அதன் ஒளி விளக்காகவே பயன்படுத்துவதற்கும் போதுமானதாக இருந்தது. தற்பொழுது தன் ஆபத்தை களையும் சாதனமாக அதை எண்ணிக்கொண்டான். நன்னன் கைகளை உயிரை தூக்கி தேரின் பின்புறமாக பிடித்தால் மோதிரத்தின் நீலக்கல் ஒளி வெளிப்படுத்தும். அது சந்திரக்கோட்டையின் பின்புறமுள்ள மலையின் மீதுள்ள காவல் கூடாரத்திற்கு தெளிவாக புலப்படும் என்பதால் அப்படி செய்தான். அவன் தற்செயலாக அப்படி கைகளை உயர்த்தி சிந்தனை வயப்பட்டிருந்ததாக படைத்தலைவன் அதை கவனிக்கவில்லை. நீலக்கல்லில் நீல ஒளியினை மலையின் காவல் கூடாரத்திற்குள் சேர வீரர்கள் கண்டதனால் நீலமணி புழங்கும் படியூருக்கு ஆபத்து என்பதை புரிந்து கொள்வார்கள் என்றும் அதை ஒட்டி படைப்பிரிவு ஒன்று விரைவாக அங்கு சென்று நிலைமையை கண்டறிந்து டைரேஸையும் இதர கொள்ளைக்காரர்களையும் வளைத்து கொள்ளலாம் என்றும் பிறகு தான் அங்கு சென்று டைரேஸின் நிலையை காட்டியே பழையனிடமிருந்து விடலாம் என்றும் பின் ஒரே சமயத்தில் பழையனையும் டைரேஸையும் வெட்டி வீழ்த்து விடலாம் என்றும் கனவு கண்டு கொண்டான் நன்னன். கனவு இனிப்பாக இருந்தது, வென்றுவிடக்கூடியதாகவும் தோன்றியது. எனவே அதுவரை குடிகொண்டிருந்த பயம் அங்கென்று தெம்பு முழிந்தது. அவனிடம் அதை மறைத்து கொள்ள முடியாமல் காட்டிக்கொள்ள விரும்பி படைத்தலைவரே என்று அழைத்தான். பழையனுக்கு அது காதில் விழவில்லை. மீண்டும் நன்னன் அவ்வாறு அழைத்ததும் சிந்தனையில் இருந்து விடுபட்ட அவன் என்று கேட்கவே, தூக்கத்தில் இருந்து எழுந்தவன் விடுவது போல கேட்கவே, என்ன படைத்தலைவரே, எந்த உலகத்தில் இருக்கின்றீர் என்று கேட்டான் நன்னன். சற்றே தெளிந்த பழையன், நன்னா இதென்ன திடீர் மரியாதை என்று கேட்டான் சாதாரணமாக. சந்தர்ப்பங்கள் மரியாதைகளை உண்டாக்குகின்றன படைத்தலைவரே என்று கூறினான். அப்படி என்ன விசேஷமான சந்தர்ப்பம் வந்து விட்டது படைத்தலைவரே? என்னுடைய கதி இப்பொழுது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்றான் நன்னன் பீடிகையுடன். எப்படி சொல்லுகிறாய்? சந்தனக்கோட்டையில் இருக்கும் வரை தப்பிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தேன். எனவே உங்களை மதிக்க முற்படவில்லை. ஆனால் விஷயங்கள் எல்லாம் தற்பொழுது ஏறக்குறைய முடிந்துவிட்டன. சிறிது நேரத்தில் நாம் படியூரை அடைவோம். உங்கள் எண்ணம் அங்கு நிறைவேறியிருக்கும். அதற்கு பின்பு என்னை சிறையில் தள்ளிவிடுவீர்கள். இந்த நிலையில் வீண் பேச்சு பேசுவதில் மதிப்பில்லாமலோ நடப்பதிலோ பயனில்லை. ஆகவேதான் மரியாதை மாறியிருக்கின்றது. இது தவறா? நன்னனின் பேச்சை கேட்டு பழையன் வியந்தான். ஏறக்குறைய சந்தனக்கோட்டையில் சிறைப்பறவையாய் இருந்தவன் அவனிடம் பேசிய பொழுது தன்னிடம் அவன் தற்பொழுது பேசுவதாக தோன்றவே அந்த மாற்றத்திற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று யோசிக்க முற்பட்டான். எந்த நிமிடத்திலும் உயிர் போய்விடக்கூட நிலையில் இருப்பவன் அதிலிருந்து உயிர் மீது மிகுந்த பாசமும் பயமும் கொண்டால் இப்படி எப்படி சாதாரணமாக பேச முடியும் என்று யோசிக்க ஆரம்பித்தான் பழையன். அவனது யோசனை மற்றும் சந்தேகம் ஆகியவற்றை தீவிரப்படுத்துகின்ற மாதிரி அமைந்தது நன்னன் தொடர்ந்து பேசிய பேச்சு. படைத்தலைவரே, படியூருக்கு நாம் ஏன் போக வேண்டும்? பேசாமல் வேறெங்காவது சென்று விடுவோமே. இதை கேட்ட பழையன், ஏன் நன்னா என்று வினவினான்.
பட்ட அவமானங்கள் போதும். அந்த போர் டைரீஸின் முன்னால் மண்டியிட்டு நிற்கும் அவமான நிகழ்ச்சி எனக்கு வேண்டாம் படைத்தலைவரே. அதைவிட குருவாளை அழுத்தி என் உயிரை நீக்கிவிடுங்கள். அவமானத்தை பற்றி நன்னன் பேசியது பழையனுக்கு வியப்பை தருவதாக இருந்தது. அசட்டு தைரியத்தில் ஈடுபடுவது, அதனால் அவமானம் அடைவது மட்டுமே நன்னனின் வாழ்க்கையாய் இருக்கும் பொழுது ஏதோ கவரிமானை போல் திடீரென்று தன்னை காட்டிக்கொள்ள அவன் முற்படுவது அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. அவமானத்தை ஒரு பொருட்டாகவே கருதாமல் வீம்பை வளர்க்கும் நன்னனின் தற்போதைய போக்கு பழையனின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. இருப்பினும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல், கவலைப்படாதே நன்னா, டைரீஸின் முன்னால் நீ மண்டியிடப் போவதாக யார் சொன்னது? அதோடு அங்கு நாம் போவது உன் ஓலை வேலை செய்கிறதா என்றதை காணத்தான். வேலை செய்கிறது என்று பார்த்துவிட்டால் கூட போரும். டைரீஸை சந்திக்கக்கூட வேண்டியதில்லை. படையூரின் நீலமணிகள் டைரீஸின் கைகளுக்கு போனால் போதும் என்றான் அவன். நீலமணிகள் டைரீஸின் கைகளுக்கு அவ்வளவு எளிதாக போய்விடும் என்றா எதிர்பார்க்கிறாய்? ரொம்பவும் ஆசைப்பட்டு விடாதே பழையா. படியூர் போனதும் என்ன ஆகிறது என்று பார். எனது ரொம்ப நாள் ஆசையான கொலையை அங்கு செய்கிறேன். கை வேறு கால் வேறாக வெட்டி காக்கைக்கும் கழுகுகளுக்கும் எரிகின்றேன். அப்போது பேசு என்று உள்ளுக்குள் கருவிக்கொண்ட நன்னன், சரி, உங்கள் இஷ்டம் என்று கூறிவிட்டு, படைத்தலைவரே, குருவாளை கொஞ்சம் விலக்கிக் கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து நான் தப்ப மாட்டேன், இது சத்தியம் என்றான். நன்னன் சத்தியம் செய்த நிலையில் மற்றவராக இருந்தால் நம்பியிருப்பார்கள். ஆனால் பழையனோ தற்பொழுது அதிக அவநம்பிக்கை அடைந்தான். கடைந்தெடுத்த கயனனான நன்னன் சத்தியம் செய்வதை விட பெரிய மோசம் வேறொன்றும் இருக்க முடியாது என்று கருதிய அவன் நன்னன் காட்டிய அலட்சியத்தைக் கண்டு மேலும் தன் சந்தேகத்தை உறுதியும் படுத்திக் கொண்டான். படியூரின் மணிகள் மீது மோகம் கொண்ட நன்னன் அங்கு போக வேண்டாம் என்று சொன்னதும் அந்த உணர்வை காரணம் காட்டியதும் பழையனின் மூளையை கூராக்கியது. தற்பொழுது படியூரின் நிர்வாகி தப்ப முயலமாட்டேன் என்று சத்தியம் செய்ததும் ஏதோ சதி உருவாகிவிட்டது என்று முடிவு செய்து கொண்டான் பழையன். அதற்காக நன்னனின் வேண்டுகோளை நிறைவேற்ற தயங்கவில்லை. தேரில் பயணம் செய்யும் நிலையில் தன்னிடமிருந்து தப்பக்கூடியவன் இனிமேல்தான் பிறக்க வேண்டும் என்ற கருத்து கொண்ட பழையன் குருவாளை இடையிலிருந்து நீக்கிவிட்டு, ஆனால் அதே சமயம், நன்னா, உன் உடைவாளை கொடு என்று கேட்டு அவனது நீண்ட வாளை வாங்கி தன் இடையில் சொருகிக் கொண்டான். நன்னனோ அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. நன்னன் நினைத்த மாதிரிதான் நிகழ்ச்சிகள் நடந்தன. அவனது நீலக்கல் மோதிர ஒளி காவல் கூடார வீரர்களை விரைவாக செயல்பட வைத்தது. நீல ஒளி படியூரின் ஆபத்தை உணர்த்தவே அவசரகால படையின் பிரிவு ஒன்று அரபு நாட்டு புறவிகளில் புயல் போல புறப்பட்டு பிரளயம் போல படியூரை சூழ்ந்தது. சுமார் 200 புறவி வீரர்கள் அடங்கிய படை படியூருக்கு செல்லும் முன்பே நன்னையின் ஓலை சென்று இருந்தது. ஓலையை கண்ட வணிகர்களின் தலைவன் எட்டிச்சாத்தன் பெரும் குழப்பமே அடைந்தான். விலை உயர்ந்த கற்களின் அங்காடியை போய் கொள்ளைக்காரனிடம் ஒப்படைக்கச் சொல்லி மன்னர் உத்தரவிடுவது அவன் வாழ்நாளிலேயே கேட்டறியாததாக இருந்தது. ஒரு கணம் ஓலை செய்தியை சந்தேகித்தான். ஆனால் மறுகணமே அதை விலக்கிக் கொண்டான். ஓலையில் இருந்த முத்திரை சரியானதாகத்தான் இருந்தது. அதோடு போர்க்காலங்களில் எதிர்பாராத கட்டளைகள் பிறப்பிக்கப்படுவது இயல்புதான் என்கின்ற காரணத்தால் வேறு வழியின்றி படியூரை அடுத்த படைக்காட்டில் இருந்த டைரீஸை வரச் செய்து ஓலை செய்தியை சொன்னான். அவனுக்கும் அது வினோதமாகத்தான் இருந்தது. ஆனால் பழையனின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்ததும் ஒருவேளை அது சம்பந்தமாக இருக்குமோ என்று எண்ணிய அவன் எப்படியானால் என்ன என்ற தீர்மானத்துடன் படியூருக்கு தன் 100 கொள்ளை சகாக்களுடன் வந்தடைந்தான். பெரும் செல்வம் அவனை தேடி வந்தாலும் அது அலட்சியமாக பெற்றுவிட முடியாமல் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவே செய்து கொண்டான் டைரீஸ். முதலில் எட்டிச்சாத்தனின் மூலம் நீலமணி கிடைக்கும் சுரங்கங்களின் இருப்பிடத்தை காட்டச் சொல்லி அங்கிருந்து மணியை திரட்டி பெரும் இரும்பு வண்டிகளில் ஏற்றினான். அங்காடிகளில் உள்ள கடைகளுக்கு பொறுப்பான வணிகர்களையும் எட்டிச்சாத்தன் உட்பட சாத்தனின் மாளிகைக்கு அனுப்பி சிறை வைத்தான். அதன்பின் அங்காடியில் இருந்த செல்வங்கள் வண்டிகளில் ஏற்றப்பட்டன. இந்த நிலையில்தான் சந்தனக்கோட்டையை பற்றியிருந்து சேரர் படைப்பிரிவு பிரளயம் போல் படியூர் அருகே பிரவேசித்தது. இதை சற்றும் எதிர்பாராத கொள்ளைக்காரர்கள் ஆயத்தமாவதற்குள் தாறுமாறாக தாக்கப்பட்டனர். சில நிமிடங்களிலேயே 4-5 கொள்ளைக்காரர்களின் பிணங்கள் கீழே விழுந்தன.
10க்கும் மேற்பட்ட வீரர்கள் டைரேஸை சுற்றி வளைத்து கொண்டார்கள். மற்றவர்கள் சேர வீரர்களை கைது செய்தார்கள். இந்த நிலையில் நன்னனின் தேர் அங்கு பிரவேசித்தது. படியூரை நெருங்கும் முன்பே பழையன் நன்னனிடையே குருவாளை அழைத்து கொண்டான். பழையபடியாகவே. ஆனால் அது அர்த்தமற்று போகும் விதத்தில் அங்காடிகளில் நிலவிய காட்சி அவனை அசர வைத்து விட்டது. நன்னன் பேச்சுக்களால் அவனுக்குள் சந்தேகம் உண்டது உண்மைதான் என்றாலும் இப்படி ஒரு விபரீதத்தில் அது முடியும் என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அதே சமயம் அனைத்தையும் எதிர்பார்த்த நன்னன் மகிழ்ச்சி அடைந்து பழையபடி தன் விஷமத்தனத்தை காட்டி, "கண்டாயா பழையா, திருப்தியாக இருக்கிறதா?" என்று கேட்டான். பழையனோ அவனிடம் அனாவசியமாக பேச முற்படாமல் அங்கு இருந்தவர்களின் நிலை, எண்ணிக்கை ஆகியவற்றை கூர்ந்து நோக்கினான். இதற்கிடையில் சேரர் படைப்பிரிவில் தலையன் பழையனிடம் வந்து ஏதோ பேச முற்பட்ட பொழுது நன்னன் குறுக்கிட்டு, "குருவாளி இடையில் முந்திக்கொள் பழையா, அங்கே சேர வீரர்கள் டைரேஸை கால்வார்கள், பிறகு உன்னை கொல்லுவார்கள்" என்று கூறி கடகடவென்று சிரித்தான். பிறகு போர் வீரர் தலைவனிடம், "அதிகா, நீயே போய் உன் வாளால் டைரேஸை கொல்" என்று கூறவும் செய்தான். வீரர் தலைவனான அதிகன் டைரேஸை நோக்கிச் சென்றான். மிகவும் ஆபத்தானதும் கோபப்படக்கூடியதுமான நிலைகளில் சிவக்கக்கூடியதான பழையனின் முகம் தற்பொழுது தணல் போல் ஆயிற்று. சுமார் 15 அடி தூரத்தில் வீரர்களுக்கு இடையில் சிக்கி கிடந்த டைரேஸை நோக்கினான். சற்று தூரத்தில் கொள்ளைக்காரர்களை வளைத்து கொண்டு சேர வீரர்கள் நிற்பதை கவனித்தான். பிறகு அவனது கண்கள் டைரேஸை நோக்கின. ஏதோ செய்தி சொல்வது போல் டைரேஸின் கண்களும் பழையனின் முகத்தை கவனித்தன. அடுத்த நிமிடம் தன்னிடம் இருந்த நன்னனின் குருவாளை இடையிலிருந்து சரையல் எடுத்து டைரேஸை சூழ்ந்திருந்த வீரர்களில் ஒருவனின் கழுத்தில் மின்னல் வேகத்தில் எரிந்ததும் அவன் மரண ஓலமிட்டு விழவும், மற்ற வீரர்கள் திகைத்து போய் ஹாய் என்று கூக்குரலிட்டு திரும்பி நிமிரவும், அந்த நிமிட திருப்பத்தை கவனித்த டைரேஸ் வாழ்வீச்சை போல் வீரர்கள் வியூகத்திலிருந்து விலகி தன் சேர வீரன் ஒருவனை அப்படியே தூக்கி மற்றவர்கள் மேல் எறிந்து அதில் கிடைத்த சந்தர்ப்பத்தில் தன் பெருவாளை எடுத்து மிகவும் மூர்க்கத்தனமாக போரில் ஈடுபடலானான். குருவாளை எறிந்த பழையன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் தனது வலது கையால் வாளை உருவிக்கொண்டு இடது கையால் நன்னனை பிடித்து இழுத்து கொண்டு டைரேஸை சூழ்ந்த வீரர்களின் மீது பாய்ந்தான். இடி போல மூர்க்கத்தனமான டைரேஸின் தாக்குதலாலும் திறமை மிகுந்த படைத்தலைவின் வாழ்வீச்சாலும் சேர வீரர்கள் சிறிது நேரத்திலேயே பின்னடைந்தனர். இத்தனைக்கு இடையிலும் தன்னை யமப்பிடியாகவே பிடித்து கொண்டும் தாறுமாறாக இழுத்து கொண்டும் அவனையே ஒரு கவசமாக பயன்படுத்தியும் கொண்டான் பழையன். இந்த திருப்பம் நடந்த நேரத்தில் தூரத்தில் சேர வீரர்களுக்கு இடையில் இருந்த கொள்ளைக்காரர்களும் வெடியைப் போல் தடாலென்று இருபுறங்களிலும் தாக்கி தங்கள் கொலைத்தொழிலை காட்டவே அவர்களை மடக்கியிருந்த சேர வீரர்கள் எதிர்பாராத அந்த தாக்குதலில் திணறியதோடு மட்டுமின்றி நன்னன் இருந்த இடத்திற்கு செல்ல முடியாமல் இருந்தார்கள். போரின் உக்கிரத்தை அறிந்து சேர படைப்பிரிவின் தலைவனான அதிகன் டைரேஸை தூக்கி கொண்டு இருந்த செயலிலிருந்து விடுபட்டு விட்டு அருகிலிருந்த அங்காடியில் பாய்ந்தது மட்டுமின்றி சங்கு ஒன்றை ஊதவும் செய்தான். மறுகணம் சேர வீரர்கள் தப்பினால் போதும் என்ற அளவில் அங்காடியை விட்டு ஓட ஆரம்பித்தனர். அதிகளை பிடிக்க முற்பட்ட டைரேஸை தடுத்தான் பழையன். சிராக்பட்டு காயங்கள் எதுவும் சித்தம் தடுமாறியும் மயக்கமடைந்து விட்ட நன்னனை அங்காடி வாசலில் கிடத்திவிட்டு இருவரும் அங்கேயே அமர்ந்தார்கள். பிறகு நன்னனுக்கு மயக்கம் தெளிவிக்கப்பட்டது. தெளிந்த பின் அவன் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை பற்றி தெரிவித்தான் பழையன். போயும் என்னுடைய கதி இப்படியா ஆக வேண்டும் என்று விதியை நொந்து கொண்டான் நன்னன். சேரர் படைப்பிரிவின் தலையன் அதிகனின் அபயச்சங்கிலியை எடுத்து சேர வீரர்கள் உயிர் தப்பினால் போதும் என்று ஓடிவிட்ட நிலையில் அந்த படியூர் அங்காடி அலங்கோலமாக இருந்தது. கொள்ளையர் தரப்பிலிருந்து 20 பேர்களும் சேர வீரர்கள் தரப்பில் 50க்கும் மேற்பட்டவர்களும் மாண்டு கிடந்தனர். எஞ்சி நின்ற கொள்ளையர்கள் அந்த பிணங்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு மணியும் விட்டு வைக்காமல் அனைத்தையும் தங்கள் வண்டிகளில் திரட்டி பத்திரப்படுத்தினர். எட்டிச்சாத்தனும் இதர வணிகர்களும் சேர வீரர்களோடு சேர்ந்து ஓடிவிட்டதால் தங்கள் ஆத்திரத்தை அவனது மாளிகையின் மீது காட்டி அதை தரமட்டமாக்கினார்கள். நீலமணி சுரங்கங்கள் சிதைந்து தூர்க்கப்பட்டன. அங்காடி கடைகள் பீத்து எரியப்பட்டன. மொத்தத்தில் வெளிநாட்டவரும் வியக்கும் படியூரானது சுடுகாடு போல் காட்சியளித்தது.
இரவு வெகுநேரம் ஓடிவிட்டபடியால் சுற்றுப்புறம் மிகவும் அமைதியாகிவிட்டிருந்தது. அந்த அமைதிக்கு இடையில் ஓரிருவர் எழுப்பிய மரணக்கூச்சல் மிக பயங்கரமாக சில நிமிடங்களுக்கு ஒலித்தது. அதற்கு பதிலளிப்பது போல் ஓரிரு நரிகள் அண்டை காட்டிலிருந்து ஊளையிட ஆரம்பித்தன. பிரதான அங்காடி ஒன்றில் அமர்ந்திருந்த பழையனிடம் மிகவும் விசுவாசமாகவும் மதிப்பாகவும் நடந்து கொண்டான் கடற்கொள்ளைக்காரனான டைரியஸ். படைத்தலைவரே, சொன்னபடி வாக்கை காப்பாற்றியது மட்டுமின்றி உயிரையும் காப்பாற்றியிருக்கிறீர்கள். இதை என் வாழ்நாள் வரை நான் மறக்க மாட்டேன். என் துணையோ உதவியோ எப்பொழுது தேவைப்பட்டாலும் அழையுங்கள், தட்டாமல் வருகின்றேன். சதி செய்து கெடுக்க பார்த்த முட்டாள் நன்னனால் இன்று சேர வீரர்கள் விட்டு சென்ற அரபு நாட்டு புறவிகளும் எனக்கு கிடைத்துவிட்டது. மொத்தத்தில் எதிர்பாராத செல்வத்துடன் திரும்புகின்றேன் உங்களுடைய உதவியினால் என்று சொன்ன அந்த யவனன், தயவு செய்து இந்த மடையனை என்னோடு அனுப்பிவிடுங்கள். இவனை எங்கள் உம்பர்காட்டிற்கு கொண்டு போய் தோலை விருத்து தேக்கு மரத்தில் தொங்கவிட வேண்டும் என்றான். இல்லை டைரியஸ், இவன் இப்பொழுது எனக்கு தேவை. இவனால் ஆக வேண்டிய முக்கியமான காரியம் ஒன்று இருக்கின்றது. எனக்கு தேரை விரைவாக ஓட்டும் ஒரு ஆள் உடனடியாக தேவை. அதற்கு மட்டும் இப்பொழுது உதவி செய்தால் போதும் என்றான் பழையன். இது உதவியே அல்ல, கடமை. எங்களில் ஏறக்குறைய எல்லோருமே பொறிகளை அமைப்பதிலும் வல்லவர்கள். கடல் கொள்ளையராக இருந்தாலும் கூட நிலக்கொள்ளைகளையும் புரிவதனால் புறவியேற்றம் முதல் அனைத்து காரியங்களையும் கற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள். ஆகவே நிச்சயம் செய்கிறேன் என்று கூறிய டைரியஸ் அதற்கான ஆளை தேர்வு செய்ததோடு பழையனையும் கொண்டு வந்த தேரையும் பழுது பார்த்து பயணத்தின் பொழுது தேவைப்படும் என்ற உணவையும் சேகரித்து கொண்டான். இதற்கு இடையில் நன்னன் மயக்கம் தெளிந்து எழுந்து திருதிருவென்று விழித்தான். கண் சரிவர தெரியாமல் இருப்பதெல்லாம் நான் எங்கே இருக்கிறேன் என்றும் முணுமுணுத்தான். நரகத்தில் இருக்கிறாய், கண்களை கசக்கிவிட்டு பார், தெரியும் என்று இடிபோல சொன்னான் டைரியஸ். நன்னனும் அவ்வாறே செய்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தபோது சாட்சாத் யமனைப் போல் டைரியஸ் அமர்ந்திருப்பதை அறிந்ததும் தான் இருப்பது நரகம்தான் என்று கருதியவனாக, வேண்டாம் யமதர்மா, வேண்டாம், என்னை விட்டுவிடு என்று அலறினான். இதை கேட்டு டைரியஸ் உட்பட அனைவருமே சிரித்தபோதுதான் தான் இருக்கும் இடம் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. 2 தூண்கள் போல் அமர்ந்திருந்த அவர்களுக்கிடையே புழு போல சிக்கி தவிக்கிறான் அவன். அவனுடைய மனம் திக்கப்பிரமை அடைந்து கிடந்தது. நடந்து போன நிகழ்ச்சிகளை ஒருமுறை எண்ணி பார்த்த பொழுது அவனுக்கு கிலி உண்டாயிற்று. அதில் நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான். தேரில் இருந்த பழையன் மின்னலை போல் குருவாளை வீசிவிட்டு தன்னையும் இழுத்து கொண்டு வேங்கையைப் போல சேர வீரர்கள் மேல் பாய்ந்து போரிட்டதை எண்ணி பார்த்த அவனுக்கு இப்படி கூட நடக்குமா என்று தோன்றியது. கற்பனையில் மட்டுமே நடக்கக்கூடும் என்று கருத தகுந்த காரியம் கண் முன்னால் நடப்பதை நம்ப முடியவில்லை அவனால். அதோடு பழையன் தன் சரீரத்தை அத்தனை அனாயசமாக இழுத்துக்கொண்டு பிடியை விடாமல் தன்னை புரட்டி எடுத்தபடியே போரிட்டதை நினைத்த பொழுது இவன் மனிதனே அல்ல என்று நினைக்க வேண்டியதாயிற்று. பழையனை பற்றி எண்ணி பேதலித்த அவன் எதிரே இருந்த கொள்ளைக்காரர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் படியூர் செல்வங்களை தாங்கிய பெரும் இரும்பு வண்டிகளை எல்லாவற்றையும் பார்த்தவுடன் குடல் எழும்பி தொண்டைக்கு வந்துவிட்ட மாதிரி இருந்தது அவனுக்கு. தன்னுடைய உயிரே போவது போலவும் சேர நாட்டின் எதிர்காலமே போவது போலவும் இருந்தது அது. இந்த பெரும் நஷ்டத்திற்கு சேரன் இரும்புறையுடன் என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்ற கேள்வி வேறு எழுந்து அவனை கலக்கியது. இதற்கிடையில் டைரியஸும் கொள்ளைக்காரர்களும் படைத்தளபதியிடமிருந்து விடைபெற்று கொண்டு போனார்கள். அதை கண்டு டைரியஸ், நீ செய்வது உனக்கு நல்லதல்ல, சேர நாட்டின் கௌரவத்தையே எடுத்துச் செல்லுகின்றாய், உன்னை இது சும்மா விடாது என்று எறிந்ததும் டைரியஸ் உடனடியாக பதில் எதுவும் கூறவில்லை. புறவியில் இருந்தபடியே அவனை எட்டி உதைத்துவிட்டு, உன்னைப் போல் முட்டாளிடம் நம்பிக்கை வைத்திருக்கின்றானே மன்னன், அவனைத் தவிர வேறு அகௌரவம் என்ன இருக்கிறது சேர நாட்டிற்கு, போ, பிழைத்து போ என்று ஏசிவிட்டு அகன்றான். அவன் சென்ற பின் பேச முற்பட்ட பழையன், என் வாக்கை காப்பாற்றி விட்டேன் படியூர் தலைவரே, படியூர் செல்வங்களை ஒப்படைத்து விட்டேன். சொன்னது போல அது மட்டுமல்ல, சந்தனக்கோட்டை காவல் வீரர் ஒருவரிடம் நானா
நானாக தப்ப மாட்டேன் என்று சொன்னதற்கு ஏற்ப நானாக தப்பாமல் உன்னை வைத்தே வெளியேறினேன். இனியும் நீதான் எனக்கு உதவி செய்யப் போகின்றாய் என்று விஷமமாகவும் நிதானமாகவும் சொன்னான். நன்னனுக்கு வாழ்க்கையை கசந்து விட்டது. இன்னும் என்ன உதவி உனக்கு என்று அலுப்போடு கேட்டான். இனிமேல்தான் உன் பங்குக்கு பொறுப்பு அதிகமாகிறது. நாம் இப்பொழுது தேரில் மதுரைக்கு செல்லுகின்றோம். எந்த கோட்டையிலிருந்து என்னை வெளியேற்றினாயோ அந்த கோட்டைக்கு நீயே உடனிருந்து வழி அனுப்பிவை. உன் தவறுக்கு நீயே பரிகாரமும் செய்துவிடு என்று கூறிய பழையன் கடுமையான குரலில், நன்னா, ஒன்று மட்டும் நினைவில் இருக்கட்டும். மதுரையில் நெருங்கிய பின்பு பழையபடி விஷமத்தில் ஈடுபட்டாய் என்றால் பல முறை உன் உயிரை காப்பாற்ற நான் பாரபட்சமின்றி வெட்டி வைகையில் எரிந்து விடுவேன். அது ஞாபகம் இருக்கட்டும் என்று இடித்துரைத்தான். நன்னனுக்கு உலகமே இருண்ட மாதிரி இருந்தது. தன் கதி இப்படியாக வேண்டும் என்று தன்னைத்தானே மிகவும் நொந்து கொண்டான். பிறகு தேரில் அவர்களது பயணம் தொடர்ந்தது. பயணத்திற்கு இடையில் தேரை பொதினிக்கு செலுத்தி மேகலையை பற்றியும் விசாரித்து கொண்டான் பழையன். மேகலை மதுரைக்கு சென்று விட்டாள் என்பதை அறிந்த பின் அன்று மாலை வரை அங்கேயே இருந்துவிட்டு அவர்கள் மதுரையை அடைந்தார்கள். சேரமன்னனின் பாசறை இருந்த மேற்கு பக்கமாக போகாமல் வடக்குப்புறமாக வையை ஆற்று கரைப்பக்கமாகவே சென்றது தேர். அங்கிருந்து திருமருத முன்துறைக்கு வந்ததும் தேரை நிறுத்தினான் பழையன். அடுத்த வினாடி அவனது தேரை சேர வீரர்கள் சூழ்ந்து கொண்டனர். உயிரின் மீது ஆசை இருந்தால் வாட்களை போட்டுவிட்டு மெதுவாக 2 பேரும் இறங்குங்கள். தவறினால் நரகத்தையே இங்கே பார்க்கும்படி இருக்கும் என்றான் அவர்களில் ஒருவன். கோட்டையை முற்றுகையிட்டிருக்கும் சேர வீரர்கள் படை சூழாமல் இருக்கும் வடக்குப்புறத்தில் ஆற்றங்கரையை அவ்வப்பொழுது கண்காணிக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் சிலரிடம் தாங்கள் தற்போது சிக்கியிருக்கிறோம் என்பதையும் உணர்ந்து கொண்ட பழையன் நன்னனின் இடையில் பழையபடி அழுத்தி கொண்ட வாளை சற்று அழுத்தி, முட்டாள், தேரில் வந்திருப்பது யார் என்று பார்த்துவிட்டு பேசு. உளறியதற்காக உன் வாயை வைகையில் போய் கழுவு. இதை கேட்டதுமே முன்துறை மாடத்திலிருந்து பந்தம் ஒன்றை எடுத்து உயர்த்தி பிடித்த வீரன் ஒருவன் தேரை நோக்கியதும், தெரிந்ததா, படியூர் தலைவர் சேரமானின் போர் தூதுவர் சந்தனக்கோட்டை அதிபர் விஜயமாகி இருக்கிறார் என்றான் பழையன். இவரை நாங்கள் பார்த்ததில்லையே என்றான் ஒருவன். அதற்காக இவர் ஒவ்வொருவரிடம் வந்து காட்சி தர வேண்டும் என்கின்றாயா? போங்கள், போய் உங்கள் வேலையை பாருங்கள் என்றான் பழையன். வீரன் அசரவில்லை. ஐயா, எங்கள் வேலையைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றான். சேரமான் போர் தூதுவரை மரியாதையின்றி கேள்வி கேட்பது உங்கள் வேலையா என்றான் பழையன். ஐயா, இவர் சேரமானின் போர் தூதுவர் என்பதற்கு அத்தாட்சி இல்லையே என்றான். இதோ பார், இப்பொழுதாவது நம்புகிறாயா என்று கூறிய பழையன் நன்னனின் கைவிரலை சுட்டி காட்டியதில் அதில் பளபளத்த நீலக்கல் மோதிரத்தை கண்ட பின் வீரர்களுக்கு சந்தேகம் தீர்ந்துவிட்டது. இருப்பினும் ஒருவர், தலைவர் பேச மாட்டாரா என்று ஒரு கேள்வியை கேட்டான். நான் பேசினால்தான் நம்புவாயா? முட்டாள், யார் உனக்கு யார் இந்த வேலையை கொடுத்தது? போய் உங்கள் வேலையை பாருங்கள் என்று குறுக்கிட்டு இறைந்தான் நன்னன். இன்னும் அரை நாழிகையில் தலைவர் வந்து விடுவார், மன்னரிடம் சொல்லுங்கள் என்றான் பழையன். அதற்கு பின் அங்கு நிற்கவோ கேள்வி கேட்கவோ இடமில்லாத நிலையில் வீரர்கள் அகன்றனர். அவர்கள் போன பின் நன்னனின் முத்திரை மோதிரத்தை வாங்கி கொண்ட பழையன் பிறகு தேரோட்டியை அழைத்து திருமருதுத்துறையில் இருந்த பந்தம் ஒன்றை எடுத்து கோட்டையை நோக்கி 2 முறை ஆட்டிவிட்டு வானத்தை நோக்கி எரியும்படி சொன்னான். தேரோட்டியும் அப்படியே செய்து பந்தங்களை அசைத்து வானத்தில் எரிய அவை ஆற்றில் வந்து விழுந்தன. அதற்கு பின் தேரோட்டியை அங்கிருந்து போகும்படி சொன்னான் படைத்தலைவன். பிறகு நன்னனுடன் இறங்கி ஆற்றங்கரைக்கு வந்தான். அங்கே பல படகுகள் நின்றிருந்தன. யானை முகம் கொண்டும் குதிரை முகம் கொண்டும் சிங்க முகம் கொண்டும் பற்பல விதமான படகுகள் அங்கு கட்டி போடப்பட்டிருந்தன. அவற்றில் அறிமுக அம்மில் இருந்த இருவரும் ஏறினர். படைத்தலைவன் நடவடிக்கை ஒவ்வொன்றும் பெரும் திகிலை உண்டாக்கியிருந்தன நன்னனுக்கு. அதனால் குழப்பம் மிகுந்தவனாக பயணம் செய்தான் படகில். சிறிது தூரம் சென்றதும் நன்னா என்றழைத்த பழையன், நன்றாக கேட்டுக்கொள். சரியாலும் வெறும் பொறாமையாலும் பேராசையாலும் பேரரசிகளை வீழ்த்திவிட முடியாது என்று போய்ச் சொல் சேர சோழ மன்னர்களிடம். பாண்டிய மன்னரை சிறுமைப்படுத்த எண்ணி சின்ன பின்னப்பட்டுவிட வேண்டாம் என்றும் சொல் என்று ஆற்றில் படகுகளை தள்ளிவிட்டு தானும் குதித்து
நீரில் மறைந்தான். இவ்வாறு பாண்டியர் படைத்தலைவனை மிகவும் பத்திரமாக கொண்டு வந்துவிட்ட பரிதாப கதையை சேரன் பாசறையில் சேரமன் யானைக்கண் சேயிடம் ஈரம் சொட்ட சொட்ட வந்து பைத்தியக்காரனைப் போல் நன்னன் சொல்லி முடித்தான்.